அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி வெரி சிம்பிளாக குயிக்காக பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுக்க போகிற எல்லா மசாலாவுக்கும் இது மாதிரி ஸ்பூனில் அளவு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர். இந்த பவுட்ரு எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னகட்டி ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு பச்சை மாவு பதத்துக்கு இருக்கணும். மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு மசாலா போட்டுக்கலாம். இப்படி போடும்போது அந்த கார்னர்லாம் உடையாமல் நல்லா ஸ்கொயராக வரும். எல்லா பன்னீரையும் இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடு வந்ததும் இப்போ ஒரு பன்னீராக சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டிக் வச்சு லைட்டாக ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கிறேங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி திருப்பி விட்டுடலாம். இது மாதிரியே 2 பக்கம் திருப்பி எடுத்துடலாம். பன்னீர் 65 மேலே தூவி விடுறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை பொரித்து எடுத்து அதில் போட்டுக்கிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்